மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புள்ளம்பாடி வட்டாரத்தில் கருடமங்கலம் ஊராட்சியில் அழுந்தலைப்பூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. ஆனால் கருடமங்கலம் கிராமம் ஒரத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூருக்கும் கருடமங்கலத்திற்கும் 12 கிலோமீட்டர் தூரம், போக்குவரத்து வசதி என்பதே இல்லை. இருப்பினும் ஒரே ஊராட்சியை சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அழுந்தலைப்பூர் கிராமத்தில் உள்ளது. அந்த அழுந்தலைப்பூர் கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதாரத்தில் கருடமங்கலத்தை இணைத்து கொடுத்து, இதை நான் கேட்பதற்கு காரணம், கருடமங்கலத்திலிருந்து கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஒரத்தூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அவற்றை தவிர்க்கும் வகையில் ஒரே ஊராட்சியை சேர்ந்த அழுந்தலைப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கருடமங்கலத்தை இணைத்து கொடுக்கவும், அதேபோன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு திருச்சியில் வருகை விழாவில் கலந்து கொண்ட பொழுது லால்குடி அரசு மருத்துவமனைக்கு 7 கோடி ரூபாய் கொடுத்து கட்டிடப் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ துணை முதலமைச்சர் அவர்களையோ வைத்து திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதையும் நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லால்குடி அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற கட்டிடப் பணிகள் நிறைவேறும் தருவாயில் இருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மன்ற உறுப்பினர் கோரியிருக்கிற இன்னொரு கோரிக்கையும் அவருடைய கடிதத்தின் வாயிலாக தெரிவிப்பாரையானால், இரு மருத்துவமனைகளில் இருக்கிற மருத்துவ சேவைகளை ஒன்றிணைப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் காசநோய் தடுக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசினுடைய சுகாதார அமைச்சர் மாண்புமிகு நட்டா அவர்களிடத்திலிருந்து விருதினை பெற்றிருக்கிறார்கள். எனவே அவரை நான் வாழ்த்த இங்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பூந்தமல்லி தொகுதியில் இருக்கக்கூடிய காசநோய் பெரியவர் பக்தச்சல முதலியார் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நேரத்தில், முதலமைச்சர் அந்த நேரத்தில் ஒரு காசநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்டு, டிபி கிளினிக்காக தொடங்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனையாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை 2 மருத்துவர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள், செவிலியர்கள் இல்லை. அந்த மருத்துவமனை மிகவும் பழமையான மருத்துவமனையாக இருக்கிறது. அதனை கட்டித்தர முடியுமா அல்ல காசநோய் அந்த மருத்துவமனை மேம்படுத்துவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் இலக்கை அடைவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஏற்கனவே காசநோயை கண்டறிகிற துல்லிய கருவிகள், அதேபோல் 48 டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் போன்றவைகள் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் புதிதாக காசநோய் இருப்பவர்களை கண்டறிவதற்குரிய ஒரு ஸ்கிரீனிங் புரோகிராம் தொடங்கப்பட்டு அதில் இதுவரை 77,55,660 பேர் இடத்தில் ஸ்கிரீனிங் செய்யப்பட்டு 21,768 பேர் புதிதாக காசநோய் உள்ளவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் காசநோய் கண்டறிவதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரம் 24ஆம் தேதி மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் JP நட்டா அவர்களால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று காசநோய் கண்டறிகிற அந்த முயற்சிக்கு அவருடைய மருத்துவமனையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.